சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் பேச்சு திரிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்திருக்கிறார். 3 மாதங்களில் ஆட்சி கவிழும் என திமுக தலைவர் பேசியதாக வெளியான செய்திகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மு க ஸ்டாலினின் பேச்சு திரிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் அன்வர் இணைந்திருக்கிறார். அன்வர் வணக்கம். தங்கம் தென்னரசு அவர்கள் தரப்புல என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்களது பேச்சை திரித்து பரப்புகிறார்கள் எனவும், ஆட்சி கலைப்பு கவிழ்ப்பு என்பது எங்கள் நிலைப்பாடு அல்ல, மக்கள் தான் கலைத்து போய்விட்டார்கள் என முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தனது அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக தமிழ்நாட்டில் புதியதாக ஆட்சி அமைத்துள்ள தாவேகா 1 மாதம் தான் ஆகிறது. ஆனால் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, வன்கொடுமை என பல்வேறு செய்திகளாக இருக்கின்றன எனவும், இதில் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஆளும் கட்சி, அதாவது தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளை சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள் என கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக வைகுண்டத்தில் ஆளும் கட்சியை சேர்ந்த நடைபெற்ற சம்பவத்தில் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் அதில் ஈடுபட்டுள்ளார்கள் எனவும், அவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில், ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணால் குற்றம் சாட்டப்பட்ட ஆளும் கட்சி எம்எல்ஏ, அதாவது தாவேகாவை சார்ந்த எம்எல்ஏ மீது இதுவரை நடவடிக்கை இல்லை எனவும், பாதிக்கப்பட்ட பெண்ணை கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறது என தூய சக்தி என்று கபட வேடம் போட்டும் அரசு என கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். அதே போன்று திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் சமீபத்தில் இந்த ஆட்சியை 6 மாதம் விமர்சிக்க மாட்டோம் என ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் நிலைமை மிக மோசமாக இருந்ததால் தான் விமர்சித்தார் எனவும், 6 மாதம் அல்ல 3 மாதம் கூட தாங்காத நிலைதான் போய்கொண்டிருக்கிறது என பேசினார் எனவும், 3 மாதத்தில் இந்த ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்று அவர் சொன்னதாக திரித்து செய்தி பரப்பப்படுகிறது எனவும் விளக்கம் அளித்துள்ளார். அதனை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இப்படி பேசியிருக்க கூடாது என தெரிவித்துள்ளார்கள். ஆனால் ஆட்சி கவிழும் எண்ணம் திமுகவிற்கும் தலைவர்கள் அவர்களும் பேசவில்லை எனவும், அது அந்த நிலைப்பாடு இல்லை எனவும் தெளிவுபடுத்தியுள்ளார். குறிப்பாக 6 மாதம் வரைதான் இந்த ஆட்சி பற்றி விமர்சித்து போவதில்லை என ஏற்கனவே திமுக தரப்பில் தெரிவித்திருந்த நிலையில், தொடர்ந்து நடைபெற்று வரும் குற்றச்சம்பவங்களால் இதை விமர்சிக்காமல் எப்படி இருக்க முடியும்? 3 மாதங்களாவது தாங்குமா என்ற கேள்விக்குறியோடு தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று பொருள்படிதான் திமுக தலைவர் தெரிவித்தார் என தெரிவித்துள்ளார். அதே போன்று இன்றைய ஆளும் கட்சிக்கு வாக்களித்தவர்கள் ஒரு வாரம் தான் அமைதியாக இருந்தார்கள் எனவும், சமூக வலைதளங்கள் முழுக்கவே தாவேகா, அதாவது ஆளும் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு எதிரான ஆவேசமான கருத்துக்களை மக்கள் சொல்லி வருகிறார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே மீண்டும் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தனது உரையில் அதைதான் சுட்டிக்காட்டினாரே தவிர கலைப்பு கவிழ்ப்பு எண்ணத்தோடு அல்ல, மக்களை கலைத்து போய்விட்டார்கள் அதற்குள் என தாவேகா அரசை கடுமையாக விமர்சனம் செய்து, மீண்டும் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தன்னுடைய அறிக்கையில திமுக தலைவர் அவரது பேச்சை பிரித்து பரப்புகிறார்கள் எனவும், ஆட்சி கலைப்பு கவிழ்ப்பு என்பது திமுகவின் நிலைப்பாடு அல்ல, மக்கள் தான் கலைத்து போய்விட்டார்கள் என கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அன்வர். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.